இன்னைக்கு நம்ம கமல் சார் நிறைய விஷயங்கள் கேட்க போறாரு. மாயாவை கிளின்னு கிழிக்க போறாரு அப்படின்னு ஆவலோட காத்துட்டு இருந்த பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே நேத்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தீபாவளி பட்டாசாஸ் டப்புன்னு மாயாவை பிச்சு வாங்க போறாரு. மாயா மட்டும் இல்லைங்க, இந்த பூர்ணிமா, ஜோவிகா இவங்களை எல்லாரையுமே நல்லா கிளின்னு கிழிப்பாரு அப்படின்னு பார்த்தா கடைசியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரி தான் நிறைய விஷயங்களை அவர் நேத்து சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க கொடுத்த தீர்ப்பெல்லாம் தப்பே கிடையாதுங்க, இதுதான் சரி, பிரதீப்புக்கு நாங்க முடிவெடுத்து பண்ண விஷயம் சரிதான் அப்படின்னு எங்கெங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம கமல் சார் அதை சரிங்கிற மாதிரியே நிரூபிக்க பல விஷயங்களை பண்ணாரு. அது யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதோட நம்ம பிரதீப் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு தான் அவரு நேத்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஹவுஸ்மேட்ஸை பார்த்து உங்ககிட்டயும் அவர் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு தானே, நீங்களும் அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த விசித்ராவும் அர்ச்சனாவும் அந்த வீட்டில் சரி அப்படின்னு கூட அவர் பேச விரும்பல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாயா இருக்காங்கல்ல, அவங்கள திட்டுற மாதிரி நிறைய குறும்படங்கள் எல்லாம் போட்டு காட்டினாரு. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கமல் சார் பேசிட்டு போயிருக்காரு. இது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்ஷன் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாம் நேற்று பிரதீப்பை பற்றி பேசினாருங்க. அவர் அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பிரதீப்பை குத்த சொல்லலாம்? அதோடு பார்த்தீங்கன்னா இந்த நிக்ஷன் வினுஷாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம கமல் சார் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம வினுஷா இருக்காங்க இல்லையா, அவங்களும் நேற்று இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே நாங்கள் என்னென்னலாம் நினச்சோம், ஆனால் கடைசியில் எங்களை ஏமாத்திட்டீங்க, இதை நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்காக எப்போவுமே ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன் அப்படின்ற மாதிரியும் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதீபே நான் மறுபடியும் வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கமல் சார் தான் அதை தடுத்திருக்காரு அப்படின்னு இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எங்க ஒருவேளை அவரை உள்ள கொண்டு வந்தா கமல் சார் கொடுத்த தீர்ப்பு தப்பாயிடும், அவரை மரியாதை இல்லாம நடத்துற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பிரதீப்பை மறுபடியும் உள்ள கொண்டு வரவே இல்லை அப்படின்ற விஷயமும் இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் நாங்க கொடுத்த ஒரு தீர்ப்பு அது தப்பாவே இருந்தாலும் நாங்க சரி அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் நேற்று எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இது பிக் பாஸ் ரசிகர்கள் யாருக்குமே ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப் கெட்ட வார்த்தை பேசினாரு, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணாரு, அதனால தான் இவரை வெளில அனுப்புறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்க ஏன் கேட்கல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க, இவங்க உள்ள இருக்கும்போது பிரதீப் மட்டும் ஏன் வெளில வரணும் அப்படின்னு தான் நிறைய பேர் தங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.